வெற்றிப்படிகளில் ஒருவன் ஏறுவதற்கும் முன்னேற்றத்தின்பால் முன்னேறி செல்வதற்கும் வெற்றியின்பால் முன்னேறி செல்வதற்கும் அல்லாஹ் அவனுக்கு அளித்த பொக்கிஷங்கள் தன்னுடைய பெயரை திரும்ப திரும்ப உச்சரித்து தன்னிடத்தில் உதவி தேடுவது. குறிப்பாக பிரத்யேகமாக அல்லாஹ் தனக்கு ஏற்படுத்தி கொண்ட 99 பெயர்கள். இந்த 99 பெயர்களில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பிரயோஜனத்தை உள்ளடக்கியது. இறைவனின் இந்த திருநாமங்களில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பிரயோஜனத்தை உள்ளடக்கியது. அதனால் யாருக்கு என்ன தேவையோ பொருள் உணர்ந்து அவனுடைய திருநாமங்களில் அந்த குறிப்பிட்ட திருநாமத்தை திரும்ப திரும்ப அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு திரும்ப திரும்ப அதை ஓதி ரப்புல் ஆலமீனிடத்திலே முறையிடும் போது கேட்கும்போது அவனுடைய கவனத்தை திசை திருப்பி உடனடியான காரியத்தை சாதிக்க இந்த அஸ்மாக்கள் பெரிய அளவுக்கு உதவி புரிகின்றன. அந்த ஒரு அடிப்படையில் ரப்புல் ஆலமீனுடைய பெரிய கருணையையும் கவனத்தையும் நம் மீது படச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர் தான் யா ஃபத்தாஹ், வெற்றியாளனே, வெற்றியை தருபவனே, யா ஃபத்தாஹ், யா ஃபத்தாஹ், யா ஃபத்தாஹ். கூப்பிட்டு கொண்டே இருங்கள் சகோதரர்களே. எந்த விதமான நெருடலும் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நினைத்து மற்ற துனியாவுடைய அந்த எண்ணங்கள் இல்லாமல் ஓர்மை நினைவோடு அவனை அழையுங்கள். நிச்சயமாக அந்த ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு பல வெற்றிகளை தரக்கூடும். குடும்பத்தின் வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கு தர காத்திருக்கிறான். குடும்பத்தின் வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடும். சண்டை சச்சரவில்லாத மனைவி, சண்டை சச்சரவில்லாத குடும்பம் அல்லாஹ்வால் தரக்கூடும், அல்லாஹ்வால் தரப்படக்கூடும். அதே போல வியாபாரத்தில் வெற்றி, முதலீடை நான் நிறைய செய்திருக்கிறேன் ரப்பே, எனக்கு நீதான் வெற்றியை தர வேண்டும் என்று யா ஃபத்தாஹ், யா ஃபத்தாஹ், வெற்றியை தருபவனே தருபவனே என்று அந்த ரப்பிடத்தில் தனிமையில் உருகுங்கள். அந்த வெற்றி அல்லாஹ் வியாபாரத்தில் தருகிறான். ஆரோக்கியத்தில் வெற்றி வேண்டுமா, உடல் நலத்தில் வெற்றி வேண்டுமா, அந்த ரப்பை அழையுங்கள். உடல் ஆரோக்கியத்தை தா இறைவா, என் உடலுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை தா இறைவா, யா ஃபத்தாஹ், யா ஃபத்தாஹ் கேளுங்கள். மாணவ கண்மணிகள் எக்ஸாமிலே பாஸ் ஆக வேண்டுமா, யா ஃபத்தாஹ். ஐங்கால தொழுகை முக்கியம், அதை விட்டுட்டு வெறும் திக்ர மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அல்ல. ஐங்கால தொழுகையோடு யா ஃபத்தாஹ், வெற்றியை தருபவனே, என்னால் முடிந்த அளவுக்கு எழுதியிருக்கிறேன், எனக்கு வெற்றியை தா என்று கேளுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு.